ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப குண்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்களாம் சொல்றாங்களா, சாப்பிட்டு சாப்பிட்டு பயங்கரமா வெயிட் போட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் முடியாது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் வெறித்தனமா சாப்பிடலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். பட் இந்த இடம் தான் மெயின். ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோடனே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். நீங்க இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அப்படியே நான் வைப் பண்ணிக்கிட்டே தான் பேசுறேன். இது வந்து கிட்ஸ் பிளே ஏரியாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து பெட்ஸோட கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம். பட் வந்து பெட்ஸை நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்குன்னு ஒரு ஏரியாலாம் வந்து ஒதுக்கப்படலை. அவங்க வந்து பெட் ஜோனுன்னு ஒண்ணு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அங்க வந்து முயல், வாத்து, வான்கோழி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்க ரசிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். அதே மாதிரி ஓப்பன் கார்டன்ஸ் பிளேஸ்லயும் இருக்கு, இண்டோர் டைனிங்கும் வச்சிருக்காங்க. ஓப்பன் கார்டன் பிளேஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டரை வச்சு ட்ரெண்டிங் மியூசிக் எல்லாம் பிளே பண்றாங்களா, அதை பார்த்துக்கிட்டே நல்ல ஒரு வைப் பண்ணிக்கிட்டே மோனிகா மோனிகான்னு சொல்லிட்டு சாங்க பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். இந்த டைம்ல எடிட்டர் போடலாம் சாங்க, ஆனா அவன் போட மாட்டான். பாட்டே போடுறா. நம்ம வந்திருக்க இடத்தோட பேரு லஸ்ஸிவாலா. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேங்கை வாசல் மெயின் ரோட், வள்ளி நகர், சந்தோஷ்புரம், மேடவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. இது பியூர் பஞ்சாபி தாபாங்க. பஞ்சாபி ஸ்டைல்ல நீங்க ஃபுட்டு சாப்பிடலாம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. ஃபைனலா நம்ம வாங்கின அனைத்தும் டேபிளுக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஸ்டார்டருக்கு வந்து 3 ஐட்டம் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பைனாப்பிள் தந்தூரி, சிக்கன் தந்தூரி, அரபரா கபாப். அதுக்கப்புறம் இதுதாங்க மெயின் விஷயமே, பஞ்சாபி ஸ்பெஷல் மகாராஜா தாலி. இது நான் நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது ராஜ்மா, சிக்கன் பக்கோடா, பாலக் பன்னீர், பஞ்சாபி சிக்கன், பஞ்சாபி மட்டன், தால் தட்கா, பாலக் சிக்கன், மூர் பிரியாணி, சிக்கன் மூர் பிரியாணிங்க. இது வந்து ஸ்பெஷல் புலாவ், காஷ்மீரி புலாவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைத்தா, கூடவே வந்து எக் மசாலா கொடுத்துருக்காங்க. இது வந்து தால் மக்னி, இது வந்து சிக்கன் மஞ்சூரியன். கூடவே வந்து இந்த தாலியிலே உங்களுக்கு ஃபுல்கார்ன், நான், ரொட்டி எல்லாம் வந்துடும். இது வந்து லஸ்ஸிவாலாவோட ஸ்பெஷல் லஸ்ஸிங்க. இது லேட்டை துடைச்சிட்டு முதல்ல ஸ்டார்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். எல்லாத்துக்கும் வந்து மின்ட் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே லெக் பீஸ் தாண்டா. இது வந்து 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. அரபரா கபாப் மேல வந்து கேஷ்யூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கப்பா. அரபரா கபாப் வந்து பாத்தீங்கன்னா பாலக் பன்னீர்ல பாலக்கீரையில பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். பன்னீர் இருக்கு இதுல. பன்னீர் இருந்தாதான் நான் பிளேட்லயே கை வைப்பேன். நிறைய வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கூடவே பன்னீரும் இருக்கு. பட் வந்து பாலக்கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம இந்த மின்ட் சட்னியோட ட்ரை பண்ணுவோம். மின்ட் சட்னி வந்து நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. தந்தூரி அப்படின்னாலே இந்த மின்ட் சட்னி வந்துரும்ல. ஐயோ கீழே விழுந்துருச்சுங்க. இந்த மின்ட் சட்னியோட சாப்பிடும் போது அந்த மின்ட்டோட ஃபிளேவரும் வருது, கிரீன் சில்லியோட ஃபிளேவரும் வருது. அதனால எனக்கு வந்து இது சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. பட் வந்து டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த பாலக்கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலதான் எனக்கு வந்து அரபுரா கபாப் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலங்க பெருசா. பைனாப்பிள், தந்தூரி பைனாப்பிள், கூடவே வந்து கேப்சிகமும் இருக்கு. நல்லா தந்தூரி பைனாப்பிள்ல வந்து தந்தூரி சாஸ் ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. எனக்கு வந்து பைனாப்பிள் யூஸ்வலா பிடிக்காது. பட் வந்து அந்த தந்தூர் பைனாப்பிள் வந்து ஒரு ஃபிளேவர் கொடுக்கும்ல, அந்த தந்தூரி ஃபிளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த தந்தூரி சிக்கன் தான். தந்தூரி சிக்கன் அது ரெட் கலர்ல இருக்கு. இது எப்படி குக் ஆயிருக்கு நான் முதல்ல காட்டுறேன். எனக்கு வந்து தந்தூரி சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க. நம்மள வந்து இந்த சிக்கன் இம்ப்ரெஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். எனக்கு வேற வேலை இல்லையாடா, உங்க கலையில எனக்கு வேலையா? பீஸாவே எடுத்துட்டேன். தந்தூரி சிக்கன் வந்து வெளியில நல்லா தந்தூரியோட ஃபிளேவர் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியா
நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அப்படியே என்னோட ஸ்பைசி கிரேவிங்ஸா இருக்கா என்னோட நாக்கு. என்னோட நாக்குக்கு வந்து விருந்தா இருக்கு அந்த பைனாப்பிள் ஆகட்டும், இந்த தந்தூரி சிக்கன் ஆகட்டும். பட் வந்து சாஸ் இல்லாம சாப்பிடணும். ஓப்பன் ஆரம்பத்திலேயே சாப்பிட்டுருக்கணும் போல சாஸ் இல்லாம. வெளியில அந்த தீஞ்ச வாடை இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கு. நமக்கு வந்து பிரெட் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்களே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போறது ஃபுல்கா தான். ஃபுல்கா, நான், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் பராத்தா கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ்ல இருக்கு. இதுக்கு என்ன கிரேவி சாப்பிடுறது? நமக்கு வந்து ராஜ்மா கொடுத்துருக்காங்க. ராஜ்மா மேல பாத்தீங்கன்னா நல்லா கிரீமியா, பாக்குறதுக்கே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது. இங்க வந்து ஆபீஸ்ல குரூப்பா டின்னர் சாப்பிட வந்திருக்காங்களா, அவங்கதான் நல்லா பேசுறாங்க. ஃபுல்கா வந்து சாஃப்டா இருக்கு. ஃபுல்கா ஏன் எனக்கு பிடிக்கணும், அதுல ஆயில் பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ராஜ்மா கிரேவி நல்லா இருக்கு. ஃபுல்கா சாஃப்டா இருக்குங்க. இந்த ராஜ்மாவோட சாப்பிடும் போது அப்படியே நல்லா, இதுல வந்து ஃப்ரெஷ் கிரீமும் போட்டிருக்காங்க, பட்டரும் போட்டிருக்காங்க. பட் வந்து அது எதுவுமே திகட்டல, நல்லா இருக்கு. மசாலாவோட பிளெண்ட் ஆயிருக்கு. லைட்டா ராஜ்மா வந்து வேகாத மாதிரி இருக்கு. பட் வந்து எனக்கு இந்த ஃபுல்காக்கு இந்த கிரேவி வந்து மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். பாலக் பன்னீர் இருக்கு, என்னடா இது நமக்கு பிடிக்காத ஐட்டமா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேல ஃப்ரெஷ் கிரீம் ஊத்திருக்காங்க, அதனால கொஞ்சம் பிடிச்சிருக்கேங்க. அப்புறம் தால் தட்கா கொடுத்துருக்காங்க. தால் தட்கா வந்து நல்லா திக்கா இருக்கு. இந்த ஃபுல்காவோடய ட்ரை பண்ணலாம். பன்னீர் நிறைய எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீரையோட டேஸ்ட் வராது. என்னோட ஐடியா இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பன்னீரை பெரிய பீஸ் எடுத்தல, அதனால எனக்கு பன்னீரோட டேஸ்ட் தான் வருது, பாலக்கோட டேஸ்ட் இல்ல. ரொம்ப வந்து இந்த பாலக் வந்து கசப்பா இந்த மாதிரிலாம் டாமினேட் பண்ணாம நல்லா இருக்கு. என்ன மாதிரியே உங்களுக்கு கீரை பிடிக்கலன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இது வந்து தால் தட்கா. தால் தட்கா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கடலை பருப்புல பண்ணுவாங்க. தப்பா சொல்லியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா இன்கிரீடியன்ஸ் பத்திலாம் தெரியாது. தால் தட்கால வந்து பாத்தீங்கன்னா காரம் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஜீரா பிளேவர் தாளிச்சு போட்டிருப்பாங்களா, அந்த தாளிப்போட பிளேவரும் தூக்கலா இருக்கு. மெயினா நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த கடலை பருப்பு வந்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிருக்காங்க, அதனால சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. கீ பிளேவர் வருது. எனக்கு பாலக் பன்னீரோட தால் தட்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளெயின் நான் ஒண்ணு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க, ஆஃபா வச்சு. அந்த பிளெயின் நான் கூட சிக்கன் பக்கோடான்னு சொன்னாங்கல்ல, இதை வச்சுக்கலாம். பக்கோடா மாதிரி பண்ணி அதுல ஒரு கிரேவி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேல வந்து வரமிளகாலாம் தெரியுது, கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபி மட்டன் பன்னீரா இருக்கு. பஞ்சாபி பன்னீராது. இங்க பாருங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இங்க இருக்கு மட்டன். இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா அப்படியே கன்ஃபியூஸ் பண்றாங்கப்பா. இதுவும் கிரேவி பதத்துல 3 பீஸ் இருக்கு, நான் ஒரு பீஸ் தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் இவன் தான் சிக்கன் பக்கோடான்னு சொன்னாங்க. பக்கோடா மாதிரி தான் பண்ணி அதை வந்து ஒரு கிரேவி பதத்துல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கொத்தமல்லியா அது கீரையான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. என்னடா இது இப்படி பண்றாங்க? கொத்தமல்லி கிடையாதுங்க, அது ஒரு கீரைங்க. லைட்டா கசக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த வெந்தய கீரையோட பிளேவர் வருது. பட் வந்து அந்த பக்கோடா நல்லா இருக்குங்க. அப்படியே வாயில போட்ட உடனே அதுல ஆனியன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்களா, சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வருது வாயில. அது என்ன டேஸ்ட்ன்னு தான் எனக்கு சொல்ல தெரியல. நல்லா மட்டன் பீஸ் எடுத்துட்டேன். நமக்கு பிடிச்சிரு மட்டனு. சிக்கன் பிடிக்குமா ஃபர்ஸ்ட் மட்டன் பிடிக்குமா கேட்டீங்கன்னா, எனக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல பீஸுங்க. அப்படி கொத்துனாப்புல அந்த மட்டனை எடுத்துக்கணும். கிரேவி கொஞ்சம் போதும். மட்டனும் செம்ம ஜூசியா இருக்கா, நல்லா குக் பண்ணிருக்காங்க. அந்த கிரேவியுமே செம்ம டேஸ்ட்டுங்க. மட்டனோட ஃபிளேவர்லாம் இறங்கி கிரேவி வந்து தாறுமாறா இருக்கு. வாயில போட்ட உடனே எனக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மீட்டோட ஃபிளேவர் தெறிக்க விட்டுட்டாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓவரா அந்த காரமும் டாமினேட் பண்ணல, செம்மையா மட்டன் குக் பண்ணிருக்காங்க. அதனால அந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட். இப்ப வந்து பன்னீர் பராத்தா எடுத்துக்கிறேன். பன்னீர் பராத்தா ரொம்ப பெருசா இருக்கு, பாதி போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அவங்களோட பஞ்சாபி பன்னீர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வச்சிட்டேன், மட்டன்னு நினைச்சிட்டு எடுத்தேன்.
அதுல மேல வந்து நல்லா க்ரீமியா போட்டிருக்காங்க. நமக்கு அந்த க்ரீம் டேஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இவங்க கிட்ட தால் வெரைட்டிஸ்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கு. தால் மக்னிய பாருங்க, நல்லா இருக்கும் போலயே, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு. சிலதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதெல்லாம் தேரும்னு சொல்லிட்டு. உள்ளர நல்லா ஸ்டஃப் பண்ணி அந்த பரோட்டா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதே ட்ரை பண்ணுங்க. ஆலு பரோட்டாங்க, நான் தான் பன்னீர் பரோட்டான்னு தப்பா நினைச்சிட்டேன். உள்ளர வந்து ஆலு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஆலு, கொத்தமல்லி, அப்படியே ஜீரகம் இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. இந்த பரோட்டா வந்து வாயில போட்ட உடனே தான் எனக்கு அந்த ஆலு டேஸ்ட் வந்து, நான் தான் பன்னீர் பரோட்டான்னு தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ராஜ்மாவும் தால் மக்கனையும் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கு. அதனால நம்ம பன்னீர் பக்கம் ஜம்ப் பண்ணியாச்சு. பஞ்சாபி பன்னீர் வந்து ஃப்ளேவர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுவும் இந்த பரோட்டா கூட சாப்பிடும்போது நல்லா அந்த ஆனியன், கிரீன் சில்லி இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பைசியும் தெரியுது, அந்த மசாலாவோட டேஸ்ட்டுமே வருது. இந்த பஞ்சாபிஸ் மசாலா யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மசாலா போட்டிருக்காங்க. அதுல வந்து கேப்சிகம் எல்லாம் போட்டதுனால அந்த கேப்சிகமோட ஃப்ளேவரும் ஆட் ஆயிருக்கு. எப்பயுமே நம்ம வெஜ் தான் ட்ரை பண்றோம். ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நான் நான்வெஜ் தான் ட்ரை பண்ண போறேன். அந்த பஞ்சாபி மூர் பிரியாணி மேல வந்து 2 எக்கு கட் பண்ணி மேல பெப்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க பயங்கரமா கத்தி பேசுறாங்களாம், நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றாங்க. பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க எனக்கு. இந்த மூர் பிரியாணி நான் எவ்வளவு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன். சிக்கனை வந்து கார்ன்ஃபிளவர்ல கோட் பண்ணி பொரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்கு வேணாம், தனியா பிரியாணி மட்டும். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிளேவரா இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, நல்லா சுட இந்த பிரியாணி சாப்பிட்ருங்க. என்ன மாதிரி லேட்டா சாப்பிடாதீங்க. அந்த எக் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. சூடா சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, தனியா அவங்க கிரேவி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு அப்படியே கலரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபிளேவருங்க. இது வரைக்கும் நான் மூர் பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. அந்த லவங்கம், பட்டை இதோட ஃபிளேவர் வந்து நல்லா வருது. அதே மாதிரி அவங்க போட்டிருக்காங்கல்ல அந்த எக், இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சிக்கன் மஞ்சூரியனும் எக் மசாலா தான் ட்ரை பண்ணல. ஐயோ, இப்படி எல்லாம் குவான்டிட்டி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன். எல்லாமே போட்டிருக்காங்கங்க. மஷ்ரூம், பன்னீர், கேரட், பீன்ஸ், ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. பட் வந்து மேல பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலரை ஊத்திருக்காங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு இந்த புலாவ். இந்த புலாவா ஸ்வீட்டா தெரியல, நல்ல ஒரு ஸ்வீட்னஸ், நல்லா கீ ஃபிளேவரும் வருது, இனிப்பாவும் இருக்கா. நம்ம தப்பி தவறி ரைஸ் சாப்பிடுறோமா, புலாவ் சாப்பிடுறோமா, ஸ்வீட் சாப்பிடுறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. லைட்டா வந்து இந்த மசாலா மட்டும் தான் ஒரு ஃபிளேவர் வருது. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதோட ஃபிளேவர் வந்துட்டு அப்படியே அந்த ஸ்வீட்னஸ். பச்சை மிளகா கூட தப்பி தவறி கூட அவங்க போடல. நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கு இந்த புலாவ். எனக்கு தெரிஞ்சு சான்ஸே கிடையாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவங்க சொல்லும் போது நம்மள ஒரு ஆள் இதை சாப்பிடவே முடியாது. 2 பேர் சாப்பிடலாம். 4 பீஸ் வச்சிருக்காங்க சிக்கன் மஞ்சூரியன். இந்த பக்கம் கொஞ்சம் எக் மசாலா வச்சுக்கலாம். நல்லா குக் பண்ணியிருக்காங்க. மஞ்சூரியன் எப்பவுமே கார்ன்ஃபிளவர்ல பொரிச்சு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் அந்த கேப்சிகன் கிரேவியோட இந்த புலாவ். இதெல்லாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். நம்ம மாத்தி புலாவ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஃபிளேவரும் ஸ்வீட்டோட ஸ்வீட்னஸோட நல்லா அந்த சோயா சாஸ் எல்லாம் ஊத்தி அப்படியே இனிப்பா இருக்கு. ஃபைனலா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ப்ளூ மொஜிட்டோ வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து இது பில்லு ஸ்பெஷல் லெஸ்ஸியா, அதுவும் ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன்ல. நல்லா இருக்கே. கொஞ்சம் அந்த ஸ்ப்ரைட்ல போட்டிருக்காங்களா லெமன் ஃபிளேவர், மின்ட் ஃபிளேவர், அந்த ப்ளூ எசன்ஸ் ஊத்தி மேல பாதாம், முந்திரி, டூட்டி ஃப்ரூட்டி, பன்னீர்லாம் துருவி போட்டு மெயினா நடுவுல குலாப் ஜாமுன் வச்சிருக்காங்க பாருங்க. இதுலதான் வந்து நான் விழுந்துட்டேன் இந்த லஸ்ஸிக்குள்ளர.
நான் சொன்ன மாதிரியே மேல வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் ஊத்திருக்காங்க. செம்ம ரிச்சா இருக்கு லஸ்ஸியோட ஃபிளேவர். அதுவும் அந்த குலோப் ஜாமுனோட சாப்பிடும் போது லஸ்ஸியை நான் இப்படி சாப்பிட்டதே கிடையாது. இந்த லஸ்ஸியே வேற லெவல். நான் வந்து சாப்பிட்டதுலயே இந்த பஞ்சாபி மகாராஜா தாலிலாம் செம்ம ஒருத்தங்க 2 பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம். எங்களாலாம் சாப்பிட முடியல, வயிறு முட்டை சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. குவான்டிட்டி ஆகட்டும், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுத்துருந்தாங்க மெயின் கோர்ஸ்க்கு. அந்த கிரேவிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு தனித்தனி டேஸ்ட்ல கொடுத்து, முக்கியமா எனக்கு மட்டன் தான் அப்படியே விழுந்துட்டேன் நான். மட்டன் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சிக்கன் மஞ்சூரியன் எல்லாம் வர்த்து. அந்த பிரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அதுவுமே நல்லா இருந்தது. வெரைட்டி ஆஃப் பிரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிரியாணி அல்டிமேட்டா இருந்தது. அந்த மூர்க் பிரியாணி வந்து இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வர்த்தா இருந்தது. அதோட ஃபைனலா இந்த லஸ்ஸி, அவங்க லஸ்ஸி வாலா அப்படின்னு அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி லஸ்ஸியை வந்து தரமா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா வைப் பண்ணிட்டு போகலாம். செம்ம பிளேஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.